எம்மாடி, பியாய் பாசு வீட்டுக்குள்ள எந்த குடிகார பையன் இருக்கானுவளோ தெரியலையே. அச்சோச்சோ, அப்ப புது கண்டஸ்டன்ட் வந்துட்டாங்களா? பழைய கண்டஸ்டன்ட் தொல்லையே தாங்க முடியல, இதுல புதுசா வேற வந்திருக்காங்களா? யப்பா, என்னப்பா இது? இப்படி பரத்தி போட்டு வச்சிருக்காங்க. என்னடா, லேஸ் பாக்கெட், டீஸ் பாக்கெட்னு ஒரே குப்பையா கிடக்குது. யப்பா, பல இருந்த வீட்டை குப்பையாக்கி போட்டு வச்சிருக்காங்கப்பா. இந்த வீட்டை யாரு குப்பையாக்கி போட்டா? ஐயய்யய்ய, என்னடா டேய், நம்ம சாப்பிடுற இடத்தை இப்படி அலங்கோலமா வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, நாம சாப்பிடுற இடத்தை எப்படி சுத்தமா வச்சிருந்தோம், இவனுங்க என்னடான்னா அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கானுவ. யப்பா, மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ள யாரோ சிக்கனை கடிச்சு உள்ள போட்டு வச்சிருக்காங்கப்பா. ஐயய்ய, எங்க போனாலும் ஒரே பரத்தி போட்டு குப்பையா வச்சிருக்காங்க. சட்டை பேண்ட்னு சேர் மேல தூக்கி போட்டு வீட்டையே நாரடிச்சு வச்சிருக்காங்க. பாத்ரூம கூட நீட்டா வைக்கலையா, அங்கேயும் குப்பை அள்ளி போட்டு வச்சிருக்காங்க. குத்தீஸ்வரர் தம்பி, ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, என்னாச்சு என்னாச்சு? டேய், என்னடா ஆச்சு? ஏன்டா கத்துன? யப்பா, கொஞ்சம் அங்க பாருங்கப்பா. அச்சச்சோ, அம்மாடி, யாரு இவனுவனா? மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்கானுவ. இவனுங்க அம்மா பண்ணு மேலையே, இவனுவெல்லாம் யாருன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமாமா? தெரியும் தெரியும், இவனுங்கதான். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததென்ன? யாபுல, இந்த ஆட்டை நல்லா வெட்டி சுட சுட கறி குழம்பு வச்சிரு. என்ன அடியே, இந்த சீரியல் மாமியாரே, என்ன விடுடி. அச்சச்சோ, அருவாளை தூக்கிட்டு வாராளே. எஸ்கேப். நான் ஆடா இருக்கிறப்போ இவனுங்க கிட்ட இருந்து தான் தப்பிச்சு ஓடி வந்தேன். ஆனா இதுல ஒருத்தனை தானே பார்த்தேன். ஆனா இங்க ஒருத்தனை மாதிரி 3 பேர் இருக்கிறானுவ. எல்லாரும் குடிச்சிட்டு போதையில படுத்து தூங்கிட்டு இருக்கானுவ. அதுவும் எம்புட்டு தைரியம் இருந்தா நம்ம படுத்து தூங்கிட்டு இருந்த கட்டில இவனுங்க தூங்குறானுங்க. எலும்புங்களா, எலும்புங்க. யாராது? எவன்டா அது? அதான, யாரது? யாரதா? கண்ணை திறந்து பாருங்கடா, கோமுட்ட பயலுவலா. ஓஹோ, வீட்டை சுத்தம் பண்றதுக்கு ஆயமா வந்திருக்கியலா? ஆயம்மாவா? இந்த ஆயம்மா வீட்டை துடைக்கிறப்போ தண்ணிய ஊத்தி துடைக்காதீங்க. டைல்ஸ் கல்லுல பிறகு வலிக்கி விட்டு நாங்க கீழே விழுந்துருவோம். கூமுட்ட பயலுவலா, யார பாத்துல ஆயமான்னு சொன்னீங்க? நானும் இந்த பியாய் பாசு வீட்டோட கண்டஸ்டன்ட் தான். ஆமா ஆமா. நீங்கெல்லாம் கண்டஸ்டன்டா? நம்பவே முடியலையே. ரக்கூன் பொம்மை மாதிரி தலைய வச்சுட்டு ஒருத்தன், கழுத்துல துண்ட மாட்டிக்கிட்டு தோட்டக்காரி மாதிரி ஒருத்தி, அப்புறம் கடைசியா யானை சைஸ்ல சமையல்காரி மாதிரி ஒருத்தி. உங்களையெல்லாம் போய் யாராச்சும் கண்டஸ்டன்ட்னு சொன்னா நம்புவாங்களா? ஏண்டா, கோழி ரெக்கைய வச்சு உடம்பு பூரா கஜினி சூர்யா மாதிரி கிறுக்கி வச்சிருக்கீங்களே, உங்களையெல்லாம் பார்த்தா யாராச்சும் கண்டஸ்டன்ட்னு சொல்லுவாங்களாடா? ஆமா, நீங்களா எப்படி பியாய் பாசு வீட்டுக்கு வந்தீங்க அத சொல்லுங்க முதல்ல. நாங்க வந்த கதையா? சொல்றேன். அதாவது நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா, நாங்க எல்லாருமே கட்டட தொழில வேலை பார்க்கிற கூலி ஆட்கள்.
நாங்க எல்லாரும் நேத்து ராத்திரி வேலை செஞ்ச கட்டட இடத்துலயே படுத்து கிடந்துட்டு இருந்தோம். அப்போதான் நாங்க எல்லாரும் செல்லுல சிஎஸ்கே மேட்ச பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழில் பார்த்து கொண்டிருக்கும் ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி டே பச்சை சட்டை நான் கமெண்ட்ரி பாக்ஸில் ஆர்ஜே பாலாஜன் என் கூட பத்ரன். ஓ நல்ல ஃபீல்டிங்கயா. அடடடடா, டீமுக்குள்ள எப்பதான் தலை தோனி வருவாரோ தெரியலையே. டேய் 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 டேய், ஒரு நிமிஷம் கதையை நிப்பாட்டுங்கடா, கதையை நிப்பாட்டுங்க, கதையை நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா, நீங்களா எப்படிடா ஆதார் கார்டை ஜெராக்ஸ் கடையில கொடுத்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கியே, அத சொல்லுங்கடா முதல்ல. உண்மையை சொல்லுங்கடா, நீங்க எல்லாருமே மனுஷங்களா இல்ல பேய் பாசு வீட்டுல இருந்து ஏதோ பூதத்தை அனுப்பி விட்டுருக்காங்களா? நாங்க எல்லாருமே மனுஷங்க தான். நாங்க எல்லாருமே அண்ணன் தம்பிங்க. ஆமா ஆமா, நான் தான் இருக்கிறதுலயே இளையவன். நான் தான் இங்க இருக்கிறதுலயே மூத்தவன். அச்சச்சோ, அப்ப அண்ணன் தம்பிங்கன்னு 3 பேருமே இறங்கிட்டீங்களாடா? உங்களை எல்லாம் தோக்கடிச்சு பேய் பாஸ் வீட்ல நான் எப்படிடா டைட்டில் வின்னர் ஆகுறது? யாய் சரி சரி, அதை விடு. அப்புறம் என்ன நடந்துச்சு அத சொல்லு. அப்புறம் அச்சச்சோ, பிளாஸ்பேக்கை எதுல விட்டன்னு மறந்து போச்சே. ஆமா, பிளாஸ்பேக்கை எதுல விட்ட? சிஎஸ்கே மேட்ச். சிஎஸ்கே மேட்ச். நாங்க எல்லாரும் ஒட்டுக்கா செல்லுல உட்கார்ந்து சிஎஸ்கே மேட்ச பாத்துட்டு இருக்கிறப்போ அப்போ திடீர்னு செல்லுல சின்னவன செல்லு ஏழை இந்த விட்டு விட்டுது, சிக்னலுக்கு இது சரியில்லையா? தெரியலண்ணே, சிக்னல் எல்லாம் நல்லா தானே கிடைக்கும், மொட்டை மாடியில தானே நிக்கும். ரொம்ப நேரமா எங்க செல்லு சும்மா வெட்டிக்கிட்டே கிடந்துச்சு. அப்புறமா திடீர்னு செல்லுல இருந்து ஒருத்தன் வித்தியாசமா வந்தான். Welcome to the Ghost Boss house. அண்ணே, யாருண்ணே இவன்? கோழி பிய மூஞ்சில அப்புன மாதிரி இருக்கான். அதானே, யாரு தம்பி இவன்? காட்டுல போற கழுதைய ஜெராக்ஸ் மிஷின்ல போட்டவ மாதிரி இருக்கான். என்ன லட்சம் லட்சமா கோடி கோடியா பணம் சம்பாதிக்க வேண்டுமா? இதுதான் உங்களுக்கு கிடைத்துள்ள நல்ல வாய்ப்பு. என்னது, கோடி கோடியா சம்பாதிக்கலாமா? அண்ணே, என்னண்ணே சொல்றான் இவன்? நீங்கள் அனைவரும் பேய் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்தால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1 லட்சம் சம்பளம். என்னது, ஒரு நாளைக்கு 1 லட்சமா? இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமானால் கீழே தெரியும் போன் நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. சின்னவன, சீக்கிரமா போனை எடுத்து அந்த நம்பருக்கு போன் போடல. 1 லட்சம் சம்பளம்னு சொல்றவ இந்த வாய்ப்பை விடக்கூடாதுல. சரிண்ணே, இப்பவே போன் அடிக்கிறேன். அண்ணே அண்ணே, ரிங்கு போகுதுண்ணே, ரிங்கு போகுது. வணக்கம், இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சிக்கு எங்களை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. அண்ணே, பொண்ணு பேசுதுண்ணே. அப்படின்னா இந்த போண்டா வாயன் சொன்னதெல்லாம் நெசந்தானா? அப்படின்னா நாமளும் அந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹலோ ஹலோ, என்னம்மா, இந்த நிகழ்ச்சியில நாங்க எல்லாருமே கலந்துக்கிறோம். இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள விருப்பம் அளித்தமைக்கு எங்களது நன்றிகள். இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் இருக்கும் கட்டிடத்தின் கீழே இருக்கும் கருப்பு கலர் காரில் ஏறி வரவும். என்னது, போன அடிச்சதுக்குள்ளேயே கருப்பு கலர் கார் வந்துட்டா? அதுக்குள்ள எப்படி கார் வந்துச்சு? அண்ணா நில்லுங்கண்ணே, நான் போய் என்ன காருன்னு பார்க்கேன்.
அப்புறம் போன்ல அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே நாங்க எல்லாருமே அந்த கார்ல ஏறி வந்துட்டோம். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது சோறெல்லாம் ஃப்ரீயா தருவாங்கன்னு. இந்த பேய் பாஸ் வீட்டிற்குள் புதிதாக வந்துள்ள கண்டஸ்டன்ட்ஸ்களே, உங்கள் முன்னே நிற்கும் மைக்ரோவேவ் ஓவன் மூலியமாக இந்த உலகில் உங்களுக்கு எந்த உணவு பிடித்திருந்தாலும் அந்த உணவினை வரவழைத்து நீங்கள் மகிழ்ச்சியோடு சாப்பிடலாம். என்னது? என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டுக்கலாமா? அப்புறம்தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது பேய் பாசு வீடு இல்ல, ஜாலி பாசு வீடுன்னு. ஆமா ஆமா, ஜாலியான வீடுதான். நல்ல வயிறார சோத்தை தின்னுட்டு சோம்பேறி மாதிரி படுத்து தூங்கலாம். இந்த வீட்டுல இனி எத்தனை நாள் வேணாலும் ஜாலியா தங்கலாம். டாய் 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 டாய், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இது ஒண்ணும் சாதாரண வீடு இல்லடா. இது பேய் பாஸ் வீடு. நைட்டு 12 மணிக்கு அப்புறம் பேய் பாஸ் தர டாஸ்க முடிச்சாதான் அடுத்த நாளைக்கே நீங்க போக முடியும். பேயா? பேய்னா தலை நிறைய மல்லிகை பூ வச்சுட்டு காலில் சலங்க மாட்டிக்கிட்டு டிங் 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 டிங்னு ஆடுமே, அந்த காஞ்சனா பேயா? நாங்களாம் எந்த பேய்க்கும் பயப்பட மாட்டோம். ஏய் ஏய், சிரிச்சு பயமுறுத்த பாக்குறீங்களா? இந்த சிரிப்பெல்லாம் நான் காஞ்சனா படத்திலே பார்த்துட்டேன். அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். உங்களுக்கெல்லாம் சொன்னாவே புரியாதுல. பேய் பாஸ் வீட்டுல என்ன நடக்கும் தெரியுமா? ஏய் லட்டா ஆண்டி, இந்த மணி சத்தம் அடிச்சதுன்னா பேய் பாஸ் டாஸ்க் கொடுக்க போறாங்கன்னு தானே அர்த்தம். எம்மாடி, 12 மணி ஆயிட்டு பேய் பாஸ் டாஸ்க் கொடுக்க போறாரு.